அடுத்ததாக சிறப்பு செய்த தமிழரசி இணைகிறார். தமிழரசி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்ற அவர் தரப்பு வெர்ஷனை சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் இந்த உறுதி கொடுத்திருந்தாலும் ஏன் சிபிஐ விசாரணை கோர்றாங்க? தேவப்பிரியன், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, உரிய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற உறுதி அளிப்பதா அவர் அந்த தகவலை தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் நேற்று வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வீடு அமைந்திருக்கக்கூடிய பெரம்பூரில் இருக்கக்கூடிய டேங்க் லிங்க் ரோட் பகுதியில் நம்ம இருக்கோம். இப்போ இந்த பகுதியும் ஒரு பதட்டமான சூழல்ல தான் இருக்கு. இந்த பகுதி அவரோட வீடு அமைந்திருக்கக்கூடிய அவர் வீடு, கட்சி அலுவலகம், அவர் புதுசா கட்டி வரக்கூடிய வீடு எல்லாமே இந்த பகுதியில், இந்த சாலையில தான் இருக்கு. இந்த இடத்துல தான் நேற்று அந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு. இந்த நிலையில இந்த பகுதியும் சுத்தியும் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா இந்த சாலை அப்படிங்கிறது பெரம்பூர் டிப்போல இருந்து பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய பிரதான சாலை. எனவே இந்த பகுதியிலையும் போக்குவரத்து என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து லூப் ரோட்ல இருக்க பெரம்பூர் லூப் ரோட்ல இருந்து வரக்கூடிய சாலைகளும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் நேற்று இரவு முதலே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பானது மேற்கொள்ளப்பட்டு வருது. இன்று காலை இந்த பகுதியில் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் பாதுகாப்பு பணிகளை பார்வையிட்டாரு. அதே போல வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் ஹஸ்ராகார் தலைமையில் இந்த பகுதியில் போக்குவரத்து இந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியை சுற்றிலும், இந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. மேலும் புளியந்தோப்பு உதவி ஆய்வாளர் ஈஸ்வரன் உள்ளிட்டோரும் தொடர்ந்து இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட இருக்கக்கூடிய இடங்கள் உள்ளிட்டவையும் தொடர்ந்து அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளிட்டவை இந்த பகுதியில் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. தேவப்பிரியன், நேற்று மாலையே அந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தையில் தான் அந்த சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. வேறு மார்க்கமாக போக்குவரத்து அப்படின்றது மாற்றிவிடப்பட்டது. இப்போ தேசிய தலைவர்கள், முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாமே அஞ்சலி செலுத்தி வரக்கூடும். பெரம்பூரில் இவ்வளவு கூட்டத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த இடம் இருக்கா? பெரம்பூர் பிரதான சாலையை சுற்றி ஏராளமான குடியிருப்புகள் இருக்கு. இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? அந்த அளவுக்கு ஃபீஸபிளாக இருக்குமா தமிழரசி? தேவப்பிரியன், இதுதான் அந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அலுவலகம். இந்த பகுதியில் இப்போ இங்க இருக்கக்கூடிய கட்சியினர் கூடியிருக்காங்க. அதே போல இந்த பகுதி முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கு. உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படக்கூடிய இடம், அதற்கோட பாதுகாப்பு பணி உள்ளிட்டவை தொடர்ந்து காவல்துறையினர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த இடத்துல வச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பக்கத்தில் அருகில் ரயில்வே ஹால் அப்படிங்கிறது ரயில்வே நிர்வாகத்துக்கு சொந்தமான ஒரு ஹால் இருக்கு. அந்த இடத்துல வைக்க அனுமதி கோரப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. ஆனால் அந்த இடங்களில் தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக அந்த இடத்துல இறுதி அஞ்சலிக்காக அந்த ஹாலை கொடுக்கறதுல ரயில்வே நிர்வாகம் தயக்கம் காட்டியதாகவும் தெரிவிக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல போதிய இடவசதிகள் இருக்கிறதா, இல்லை மாற்று ஏற்பாடு எங்கே வைக்கிறது அப்படிங்கிற தொடர்ந்து இந்த பணிகளை காவல்துறையினர் ஆய்வு செஞ்சு வர்றாங்க. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் காவல்துறை கண்காணிப்பு இருந்து வருகிறது. தேவப்பிரியா, ஆம்ஸ்ட்ராங் வீட்டை சுற்றி 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே நேரத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பாக இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலையில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிபிஐ விசாரணை வேண்டும், பொது இடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற 2 முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அவருடைய உடலை வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்யலாமா, அந்த இடம் உகந்ததாக இருக்கிறதா என்று காவல்துறை உயர் அதிகாரிகள் தற்போது நேரில் பார்வையிட்டு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ரயில்வே ஹாலில் உடல் வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கான மாற்று ஏற்பாடுகளை அணுகலாமா என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது ரயில்வே நிர்வாகம் அதில் சில தயக்கம் காட்டுவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. பிரேத பரிசோதனை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய உடல் எங்கே வைக்கப்படுகிறது என்பது தற்போது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய தலைவர்கள் பலரும் இவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடும் என்பதன் காரணமாக அதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது.